வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? துஷார வந்து கிழி கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு. அப்படியே துடிக்க வச்சுட்டாரு ப்ரமோ 2ல அப்படிங்கிறாங்க. அதாவது கேப்டன்சில நீலாம் ஒரு கேப்டனா? ஒரு கேப்டன் எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியுமா? அதாவது நீ ஒரு கேப்டனாவே இல்ல. அந்த ரூமுக்கே எனக்கு போ மாட்டேங்கிற. உட்கார்ந்து மத்தவங்களோட சுத்திட்டு இருக்கிறது வந்து கேப்டன்ஷிப்பா? ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, பிக் பாஸுக்கு அடுத்தது தலக்கு தான். அது தலைன்னா கேப்டன். கேப்டனுக்கு தான் அந்த இது இருக்கு. நீ வந்து ஒண்ணுமே பண்ணலையேப்பா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட துஷாரை துடிக்க விட்டுட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு தீபாவளி அதுவுமா ரோஸ்ட்டா அப்படிங்கிற மாரி தான். இது தீபாவளி சரவெடியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுல கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். அப்படியே துஷார வந்து துடிக்க துடிக்க அவர் திட்டுறாரு. இந்த அம்மா வந்து சந்தோஷப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. பட் பார்க்கலாம். இது வந்து துஷாரோட கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து பேசுபடும் பொருளாகி இருக்கிறது இன்னைக்கு. பட் அதுல வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமா இருந்துட்டியேப்பா! நீலாம் என்ன பண்ண போற? என்ன சாதிக்க போற? அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் அவர பயங்கரமா திட்டிட்டாரு. பட் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்தவரைக்கும், நீங்க கேப்டன்சி அப்படிங்கிறது அது வந்து ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்க ஒரு பெர்சன்டேஜ் கூட எடுத்துக்கல. அந்த ரூமுக்கே போ மாட்டேங்கிறீங்க. ஒரு இஷ்யூ அப்படின்னா, அந்த இஷ்யூவ பிக் பாஸ்க்கு அடுத்த லெவல்ல இருக்கிற நீங்க தான் வந்து பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்க்காம என்னப்பா நீ வேலை பார்க்குற நீ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மட்டும் இல்ல உன்னோட ஆ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்ல. அது பேர் என்ன? கேப்டன்சியும் அடுத்தடுத்த வாரங்கள்ல நீ போட்டிட்டு இருக்கணும். உன்னால அத பண்ண முடியலையே! அப்படின்னு சொல்லி அவர பயங்கரமா திட்டியிருக்காரு. பட் துஷார் அவர்கள பொறுத்தவரைக்கும், "இல்ல சார் நான் இனிமே பார்த்துக்கிறேன் சார். அடுத்த தடவ நான் கேப்டன் ஆனா நான் சூப்பரா பண்ணுவேன் சார்" அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காரு. பட் ஆனா விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, "நீங்க வந்து இன்னும் நெறைய கத்துக்க வேண்டியிருக்கு துஷார். அதனால ஒரு விஷயத்த மறந்துறாதீங்க. நீங்க வந்து பொண்ணுங்களோட சுத்துறது, இந்த இந்த அதெல்லாம் வந்து ஒரு கேமரா ஆஃப் பண்ணிடலாம். ஆனா நீங்க பண்றத நாங்க ஆஃப் பண்ண முடியாது. அதனால இங்க வந்து கன்டென்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க குடுக்கறது தான். நீங்க டிசைட் பண்றது தான். உங்களுக்கு அத்தனை சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கேப்டன்னா கேப்டன் எப்படி இருக்கணும்னு ஒரு வரையறை கிடையாது. ஆனால் நீங்க என்ன வேணா பண்ணலாம். புதுசு புதுசா பண்ணலாம். கடந்த வருஷம் தீபக் வந்து அவ்வளவு வித்தியாசமா பண்ணாரு. அது மாரி நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்க வந்து பார்வதிக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா! நம்மள வந்து எவ்வளவு பண்ணான் நேத்து. இன்னைக்கு பாரு எவ்வளவு திட்டு வாங்குறான் பாரு இவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பட் துஷார் வந்து கேப்டன்சிய ரொம்ப லேசியா பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரே மைக் ஆஃப் பண்ணிடுறாரு. அவரே வந்து மைக் போட மறந்துடுறாரு. அப்புறம் மத்தவங்கள எப்படி அவர் சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்ததுங்க. பட் அத தாண்டி அவர வெளுத்து எடுத்துட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள் அப்படிங்கிறது தான். துஷார துடிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஸோ ப்ரமோ 2 நம்ம அவரோட எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன்.